வணக்கம் நட்புகளே. சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, சரியா? சிக்கா சூர்யா சுமி, சிக்கா சூர்யாவுடைய ஜோடி, சிக்கா சுமிக்கும் உள்ள உறவு என்ன, இதனால் எங்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள், அதுக்கு உண்டான பதில் தான் நான் இப்போ பேச போகிற வீடியோ. நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னால் குற்றாலம் போனோம். நானும் சூர்யாவும் குற்றாலம் போனோம். வீடியோ போட்டோம், விழாக்கு எடுத்திருக்கோம், இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுத்திருக்கோம். அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களே எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூர்யாவும் அவங்க சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சுமியும் தன்னுடைய சேனலில் லைவ் போட்டு சில விஷயங்களை பேசியிருக்காங்களாம், அழுதுருக்காங்களாம். எல்லாமே எங்களுக்கு விமர்சனமாக நீங்கள் பண்ணுற விமர்சனங்கள். அதாவது எப்படி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து 2 நாளாக நல்லா ஊர் சுற்றுனாங்க, கலகலப்பாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லி குளித்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்டு, நேற்று காலையில் சிக்கா உட்காந்துட்டு எனக்கு சூர்யா கூட வாழ பிடிக்கலை, சுமியை நினச்சி ஏக்கமாக இருக்குது, நான் கூடிய விரைவில் சுமி கூட போய் சேர்ந்துருவேன் இப்படின்னு சொல்லி பேசிட்டு திருப்பி போய் சூர்யா வீட்டிலே போய் வீடியோ போடுறாரு, திருப்பி சூர்யாவோட லைவில் வர்றாரு அப்படின்னு சொல்லி சில விமர்சனங்கள் கமெண்ட் மூலியமாகவும் வாய்ஸ் அவுட் மூலியமாகவும் சில பல சேனல்கள் மூலியமாகவும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில் என்னன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நானும் சூர்யா, சிக்கா சூர்யா அப்படிங்கிற ஜோடி இந்த யூடியூப்பில் ஒரு ஃபேர். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2வது, எங்களுக்கு வேலை என்ன? நாங்கள் யூடியூப்பில் எங்களுடைய வேலையே வீடியோ எடுக்கிறது, சாங்ஸ் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, விலாக் பண்ணுறது, வீட்டில் எப்படி அவங்க குழம்பு வைக்கிறாங்க, என்னென்ன வெரைட்டிஸாக வீடியோ பண்ணுறாங்க, லைவில் எப்படி போய் வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொழுதுபோக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம். இந்த சேனல் நடத்துகிறதே எதுக்காக? எங்கள் குடும்ப சண்டைங்கிறது அதில் ஒரு அங்கம். எங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற விஷயங்களை நாங்கள் அதில் பேசுகிறோம். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால், எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள், எனக்கும் சூர்யாவுக்கும் ஏற்படக்கூடிய சில சண்டைகள், சச்சரவுகள், இதை அன்றாட நாங்கள் உங்களுக்கு யூடியூப் சேனலில் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி நேற்று இங்கே போனோம், போன இடத்துல பிரச்சனை, வந்த இடத்துல சந்தோஷமாக இருந்தோம், இப்படி பேசுகிறது ஒரு யூடியூபராக நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது யாருக்காக பண்ணுறோம்? எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய ஃபேன்ஸுக்காகவும், சூர்யாவுடைய ஃபேன்ஸுக்காகவும், சுமியோட ஃபேன்ஸுக்காகவும். சுமி என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்ஸு, ரீல்ஸ் போடுறாங்க, அது மூலியமாக வர்ற கமெண்டை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் வீடியோ ஒரு சேனல் இருக்குது. ஆக எங்களுக்கு இதே மாதிரி பல சேனல்கள் இருக்குது. இந்த யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் எங்களை மாதிரியே ஜெயசுரதி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. இதே மாதிரி சிங்கிள் டி வசந்த்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? அவர் வீட்டில் அன்றாடம் நடக்கிற அவர் குழந்தைய வச்சு வீடியோ போடுறது, மனைவி கூட போடுற சின்ன சின்ன சண்டைகள், இல்லை சாப்பாடு செய்கிறது, இல்லை குழந்தை கூட விளையாடுறது, அந்த மாதிரி போடுறாங்க. ஜெயசுரதிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வீடியோவும் அதே மாதிரி தான். அவங்க குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள், தகப்பனுக்கும் மகளுக்கும் நடக்கிற சண்டை சச்சரவுகள், இதை எடுத்து வீடியோவாக போடுறாங்க. இது ஒரு வீடியோக்கள். இதை மாதிரி தான் சாதனா இருக்காங்க. சாதனா அவங்க வீட்டில் எடுக்கிற வீடியோக்களை போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க மாமா கூட வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் யூடியூப்பில் டிக்டாக்லேருந்து வந்தவங்க பண்ணுற வீடியோக்கள். இதை மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு மாத்திரம் எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் எதிர்ப்பை காட்டணும்? ஒரே கேள்வி தான். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறோம், சூர்யாவுடைய தங்கச்சிகளுக்கு அது பிடிக்குது. நீங்கள் 2 பேரும் சிக்கானே, நீங்கள் சூர்யா கூட சேர்ந்து வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குனே, உங்களுக்கும் நடிப்பு நல்ல முகபாவனை வரும், சூர்யாக்காவும் நல்லா ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, ஆக 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறது எங்களுக்கு விருப்பமாக இருக்குனேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் நாங்கள் பண்ணுறோம். சுமி கூட சேர்ந்து வீடியோ போடாததுக்கு காரணம் சூர்யா. ஏன்னா ஒரு ஃபேர் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேர் கூடயே வீடியோ போடுங்க. நீங்கள் சுமி கூட போட்டிங்கன்னா அது அவளுக்கு பிடிக்கலை, சூர்யாவுக்கு பிடிக்கலை, மக்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. சில விஷயங்களில் எங்களுக்குள்ளே இந்த மாதிரி சண்டைகள் வரும். நீங்கள் என் கூட தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்ல, சுமி என் கூட தான் வீடியோ போடணும்னு சொல்லி சுமி சொல்ல. ஆனால் நான் மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கோ அவங்க கூட சேர்ந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குடும்பத்தை குடும்பமாக பார்க்கணும், மீடியாவை மீடியாவாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுமிக்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதுபடி போங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் லைவ் போட்டு உட்காந்துட்டு என் வீட்டுக்காரர் இங்கே போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, இப்போ வருவாரோ அப்போ வருவாரோன்னு சொல்லி அழுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டு போடுங்க, வீடியோ போடுங்க. இப்போ சூர்யா சொல்லுவா சில நேரங்களில், நீங்கள் குக்கிங் வீடியோ போடுங்க சுமி, என்னை மாதிரி சமைச்சு காட்டுங்க, என்னை ஒரு போட்டியாக எடுத்துக்கோங்க, என் மேலே பொறாமப்படாதீங்க, ஏன்னா எனக்கு சமையல் நல்லா வரும்,
ஆனால் உங்களுக்கு சமையல் வருமானங்கிறது தெரியலை. நீங்கள் அந்த திறமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சூர்யா சுமியை சொல்கிறாங்க. சுமி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஷார்ட்ஸு ரீல்ஸு இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ல, இதே மாதிரி திறமையா இந்த ஔவையார் பாட்டு போட்டாங்க. ஔவையார் பாட்டு அதை மாதிரி இந்த சங்கீதாவுடைய வாய்ஸு, இந்த பூவே உனக்காக, ஊர்வசி பாட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு வரும். சாங்ஸு இல்லைனா இந்த வெகுளித்தனமான டைலாக் டெலிவரி இதெல்லாம் சுமிக்கு நல்லா வரும். ஆக எனக்கு இது வருது, உனக்கு சமையல் வருது. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி தானே தவிர இதில் பொறாமை கிடையாது. இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் ஏன் தேவையில்லாமல் கோல் முட்டி விடுற வேலை, சிண்டு முடிகிற வேலை. இப்போ இந்த ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, 2 நாளாக நீ கொந்தளிச்ச, சிக்கா வரட்டும், நான் உள்ள 1 2 பார்த்துட்றேன், நான் வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ சிக்கா வீட்டுக்கு வர்றாரு, நீ ஒன்றுமே பேசலை. அப்போ எல்லா பேருமே கூட்டு கலவாணியா, நீங்கள் 3 பேர் சேர்ந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், செருப்பால் அடித்த மாதிரி நான் பதில் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்னுடைய மனைவி, நான் அவங்களுக்கு வீட்டுக்காரர், புருஷன், ரைட்டா? நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், நான் வீடியோக்காக தான் சூர்யா கூட போகிறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது சுமிக்கு நல்லா தெரியும். சரியா? எங்களுக்குள்ளே வேறு நான் அப்போவே சொல்லி முடிச்சிட்டேன். எப்போ நீங்கள் எங்கள் மேலே இந்த சமுதாய சீர்கேடு, கலாச்சார சீரழிவுன்னு சொன்னீங்களோ, அன்றைக்கே நான் சூர்யாக்கிட்ட ஒரே கட்டன் ரேட்டாக சொல்லிட்டேன், நம்மளுக்குள்ளே இருக்கிறது வெறும் நட்பு தான். நீ எனக்கு தோழி, நான் உனக்கு தோழன். நீ ஒரு செலிப்ரிட்டி, நான் ஒரு செலிப்ரிட்டி. நீ ஒரு யூடியூபர், நான் ஒரு யூடியூபர். 2 பேர் வீடியோக்காக போகிறோமா, நடிக்கிறோமா, வர்றோமா, அதோடு முடிஞ்சு போச்சு. இதை தவிர்த்து மற்றபடி வேறு நம்மளுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வேணாம். உன் குழந்தைகளுக்கு ஒரு காட்ஃபாதராக இருக்கேன், உனக்கு ஒரு பாதுகாப்பு, அவ்வளோதான். இப்போயுமே நிறையா பேருக்கு இருக்கிற சந்தேகம், சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறேன், உங்கள் குடும்பத்தை போய் குடும்பமாக பார்க்க வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு சூர்யா வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வைப்பீங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எங்களுக்கு வர்ற கொலை மிரட்டல்களும், எங்களுக்கு வர்ற ஃபோன் கால்களும், அதில் வர்ற ஆபாச பேச்சுக்களும், எவ்வளோ பேர் எங்களை மிரட்டுறாங்கங்கிறது எனக்கும் சூர்யாவுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நேற்று எடுத்துக்கங்க, சூர்யாவோட லைவு மத்தியானம் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஃபோனில் என்னையை மிரட்டுறான் ஒருத்தன், எவனே தெரியல, எங்கேயோ இருந்து ஃபோனை போடுறான். ஃபோனை போட்டு என்னை கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். நீ உன்னை வந்தேன்னா நான் கொலை பண்ணிடுவேன், உன்னை அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நீ இனிமேல் வீடியோ சூர்யா வீட்டில் வச்சு போடக்கூடாது, நீ லைவ் போடக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை போட்டு மிரட்டுறான். இதே மாதிரி நான் திருப்பி அவனை நானாக இருக்க போய் நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு விட்டேன். லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இதே சூர்யாவும் அதே மாதிரி தான் பேசுவாள். இதே நான் சூர்யாவை விட்டு பிரிஞ்சு தனியாக போய் சூர்யா ஒத்தையிலேருந்து சூர்யாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு யார் பொறுப்பு? நான் சூர்யா கூட இருக்கிறதுனால இப்போ சூர்யாவை நான் பாதுகாக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் நைட்டு ஃபுல்லாக இருப்பேங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறது தவறு. நான் வருவேன், அவங்க கூட பேசுவேன், வீடியோ கால் போடுவேன். நைட்டு 9 மணி லைவ் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவேன். கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இல்லையா சுமி வீட்டுக்கு போயிடுவேன், என் வீட்டுக்கு போயிடுவேன். இதுதான் தினம் நடந்துக்கிட்டு இருக்குது. சில பேர் நினைக்கிற மாதிரி, ஏன்னா அவங்க வீட்டில் குடும்பமாக இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. வளர்ந்த பையன், தோளுக்கு மேலே வளர்ந்த திலீப்பா இருக்கான், கோகுல் இருக்கான், அவங்க அம்மா இருக்காங்க. இவ்வளோ பேரையும் வச்சுக்கிட்டு நான் இவங்க கூட படுக்கையில் மான் வேட்டையோ இல்லை பாய் அலசுறதோ இந்த மாதிரி வேலைகளில் தான் ஈடுபடுவேன். நான் இல்லை, அந்த மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ளே இல்லை. நாங்கள் இப்போ இருக்கிறது பியூர் ஒன்லி நட்போடு தான் இருக்கோம். வீடியோக்காக மட்டுமே நாங்கள் இருவரும் சேர்ந்து நடிக்கிறோம். அந்த கேமராவில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் அதில் வர்றது பூராமே நடிப்பு. நாங்கள் 2 பேரும் குளிக்கிறது, நாங்கள் 2 பேரும் வீடியோ ஷார்ட்ஸ் ஒன்றா இணைஞ்சு போடுறது, நெருக்கமாக இருக்கிறது எல்லாமே ஒன்லி நடிப்பு தானே தவிர ரியல் கிடையாது. ரியாலிட்டி வேறு. நானும் சுமியும் தான் உண்மையான ரியாலிட்டி, ஒரிஜினல் கப்புள்ஸ். நேற்று முந்தா நாள் எங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் அதை இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. சுமி மத்தியானம் லைவ் போட்டு அழுதாங்க தெரியுமா? சிக்கா என்கிட்ட சொல்லாமையே மெட்ராஸ் போகிறேன்னு சொல்லிட்டு குற்றாலம் போயிட்டாரு, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதார் பார்த்தீங்களா? அந்த நிமிஷமே நான் மூட் அவுட் ஆகிட்டேன். அவ்வளவு நேரம் ஜாலியாக வீடியோ எடுத்தோம், குளித்தோம், புரோட்டா கடையில் போய் ரகுமத்து பிரியாணி கடையில் போய் வீடியோ போட்டோம், மாம்பழம் கடையில் வீடியோ போட்டோம், பால்கோவா வீடியோ எடுத்தோம், எல்லாம் எடுத்தோம். ஆனால் எப்போ என் மனைவிக்கிட்ட இருந்து ஃபோன் வராமல் லைவில் அவங்க உட்காந்து அழுதாங்களோ அதை பார்த்தவொடனே நான் மூட் அவுட் ஆகிட்டேன். அதோடு எனக்கும் சூர்யாவுக்கும் சண்டை ஆரம்பித்தது சத்தியப்படி உண்மை. உன் பொண்டாட்டி அழுத உடனே நீ இதெல்லாம் மறந்துட்டு நீ உன் நினப்பு பூரா உன் பொண்டாட்டி மேலே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கும் எனக்கும் கடுமையான சண்டை. அதனால தான் அன்றைக்கி ரூம் நைட்டு 10:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 11 மணி 12 மணி கிளம்புனா கூட எங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார். அம்மாஸ் ஹோட்டல் ஓனரு எனக்கு ரிலேஷன்.
எனக்கு ரிலேஷன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் அவர். அப்படி வந்து இருக்கிறவர், நான் 6 மணிக்கே லைவ் முடிஞ்சோடனே 7 மணிக்கு பேக்கப் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி வண்டியில் ஏற்றி கிளம்புங்கன்ட்டேன். சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னது என் கூட வந்த கேமராமேனோட அவர்கிட்ட சொன்னேன், என்னடா உன் பொண்டாட்டி உன்னை தேடாதா அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு, நீ உன் பொண்டாட்டி உன்னை தேடுறான்னு சொல்லு, நீ அவன் மேலே பழிய போடாதன்னு சொல்லி சண்டை அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. மதியமே நான் மூட் அவுட் ஆகிட்டேன். நான் போனது மன நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவும் போனேன். ஆனால் போன இடத்துல எனக்கு மன உளைச்சல். அதனால் எதனால் வருது இந்த மன உளைச்சல்? நீங்கள் பண்ணுற விமர்சனம், நீங்கள் உங்களுடைய கந்திஷ்டி, நீங்கள் பார்த்து பொறாமை. ஐயையோ, அந்த எதிரிகளை சொல்கிறேன், என்னுடைய நட்புகளையோ என் மாப்பிள்ளைகளையோ என் தங்கச்சிகளையோ சொல்லலை, சூர்யாவுடைய தங்கச்சிகளையும் நான் சொல்லலை. இவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு பிடிக்கும். அண்ணா ஜாலியாக வந்து இந்த மாதிரி டூர் போடுங்க, ஹோம் டூர் போடுங்க, இந்த மாதிரி வெளியே போய் வீடியோ எடுத்து போடுங்க, விலாக் போடுங்க. நாங்கள் முந்தா நாள் மெயின் ஃபால்ஸை காட்டினதெல்லாம் எம்புட்டு பேர் ரசித்தாங்க லைவ்லையே. அங்கே போய் இந்த அல்வாவை இந்த வீடியோக்கள் பார்த்து எம்புட்டு பேர் ரசித்தாங்க. ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு ரசிச்சுட்டு போகிற தன்மை இல்லை? ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு பொறாம குணத்தோடையே வீட்டுக்கு போனால் சுமியும் சிக்காவும் கட்டி உருளணும், சண்டை போடணும், சுமி வீட்டுக்குள்ளே சிக்காவை சேர்த்துக்கிறக்கூடாது, இதுதானே உங்கள் எண்ணம்? அது நடக்கவே நடக்காது. ஏன்னா என்னை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் சுமி மட்டும்தான். 100க்கு 100 சொல்கிறேன். இப்போ சுமி வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கலனா, நான் இந்நேரம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி ஹார்ட் அட்டாக் வந்தோ இல்லை ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு நான் நேரம் இறந்து போயிருப்பேன். எல்லாமே தான் புருஷன் நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் அவர் நம்மளை தேடி வருவார், என்றைக்கினாலும் தன் கணவன் தனக்குத்தான் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எண்ணம் அவங்களுக்குள்ளே பதிஞ்சிருச்சு. அவங்கள நீங்கள் உசுப்பேத்தி விட்றதுனாலையோ சண்டை போட்டு சிக்காவை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாதன்னு சொல்கிறதுனாலையோ அவங்க என்னை விட்டு பிரிய மாட்டாங்க. என்றைக்கினாலும் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அவங்க கூட நான் இணைஞ்சிருவேங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஊடால நீங்கள் ஏன் உட்காந்துக்கிட்டு பொசு 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 பொசுன்னு சுமியை எதுக்கு உசுப்பேத்தி விட்றீங்க? நீ எதுக்கு சுமி தேவையில்லாமல் அவர் வீட்டுக்குள்ளே ஏற்றுற? 2 நாளாக அவரை வந்து நீ வந்து வரட்டும், அவரை நான் உண்டு இல்லைன்னு பார்க்குறேன், ஓய் ஊயின்னு சொல்லி வந்து ஒரே சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ நீங்கள் வந்து ஏற்றி விட்டீங்க. உங்கள் பேச்சை கட்டுக்கிறது என்னைய பார்த்த உடனே, என்னுடைய கண் பார்வையை சுமி பார்த்த உடனேயே அப்படியே இது பண்ணிடுவாங்க. அதாவது அன்புக்கு கட்டுப்படுவாங்க. இது வந்து அதிகாரம் கிடையாது. கோபத்தால் வந்து நான் சுமியை அடக்கலை, என்னுடைய பாசத்தால் நான் அடக்கி வச்சுருக்கேன். போனவொடனேயே என் மாரில் அப்படியே தோளில் விழுந்து, என்னங்க இப்படி போயிட்டீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தலையை தடவி தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி, என்றைக்குனாலும் நான் தாம்மா உன் புருஷன், என்றைக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் சேருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொன்ன உடனேயே அவங்க மனசு அப்படியே மாறிடுச்சு. அவங்க ஒரு குழந்தை மாதிரி எதையுமே ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. நீங்கள் என்ன தான் அவங்கள டைவர்ட் பண்ணி எனக்கும் சுமிக்கும் பிரிவினையை உண்டாக்குனாலோ, இப்படி புருஷன் தேவையே இல்லை, நீ டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிரு அப்படின்லாம் நீங்கள் சொன்னாலோ போக மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்குன்னு சொல்லி ஒரு குடும்பம் இருக்குது, என் மகனுக்கு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆக வேண்டியது இருக்குது, எனக்குன்னு சொல்லி என் மனைவிக்குன்னு சொல்லி ஒரு பேர குழந்தை இருக்கான். எல்லா வரையும் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை நாங்கள் பாதுகாக்கணும். எப்படி சூர்யா வந்து இன்றைக்கி அவங்க அம்மா வந்தவுடனே அவங்க பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்காளோ, அதே மாதிரி நான் சூர்யாட்டையும் சொன்னேன், நீ எப்படி உங்கள் அம்மாவை உன் கூட வச்சுக்கிட்டு இப்போ என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கா? சூர்யாவோட கதையை கேளுங்க, இந்த கதையை கேட்டால் இது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சூர்யாவோட அம்மாவை சூர்யா வீட்டோடு வச்சுக்கிற போகிறாளா இனிமேல்? எப்படி அவங்க கூட தான் இருக்க போகிறாளாம். வீடியோக்கள், அம்மா சமையல், இல்லைன்னா அப்பத்தா சமையல், இல்லைன்னா வந்து அமிர்தம்மாவின் அடுப்படி இப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு இந்த சிக்காவின் விழுதுகள்னு ஒரு சேனல் வச்சுருக்கால, அந்த சேனலை அப்படியே டைவர்ட் பண்ணி அம்மா பேரில் மாற்றி அம்மாவும் மகளும் சமைச்சு வீடியோ போடுறது, அதை எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறது, இதுதான் என் வேலையா? எப்படி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன், ஒரு 5 நாள் இருக்கும், ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் இங்கே இருப்பாங்க, அப்புறமா வந்து ஊருக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் இப்போ அவங்க முழுக்க இங்கே தான் இருக்க போகிறாங்களாம். இதில் எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த அம்மா இருக்கிறது உனக்கு இடைஞ்சலா? பாய் அலசுறதுக்கு மான் வேட்டைக்குன்னு அதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. பாய் அலசுறது மான் வேட்டைங்கிறதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ நடப்பு என்ன? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இவங்களுக்கு ஒரு ஆதரவாக அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னா என் வழி கிளியர் ஆயிரும். நான் தனியாக வந்து என் வீட்டுக்கு போக வர, ஏன்னா அவளுக்கு ஆள் இல்லாமல் ஒத்தையில் இருக்கும்போது தான் என்னையை தேடுவா. இதே கூட அவங்க அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன், பிள்ளைய இருக்குதுங்க, அப்படிங்கும்போது பிள்ளைய என்ன ஒரு 10-15 நாளில் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவானுங்க. அப்போ திருப்பி ஒத்தையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். திருப்பி என் கூட சண்டை போடுவாள். நான் வந்து சுமியை போய் பார்த்தாலோ லைவ் போட்டாலோ எதுனாலும். இப்போ நேற்று காலையில் சுமி வீட்டில் தான் இருந்தேன், 8 நிமிஷம் வீடியோ போட்டேன், என்னை எதுவுமே பேசலையே, ஒன்றுமே சொல்லலையே. நேற்று சாயங்கால லைவ் போடுறது கூட சுமி வீட்டுக்கு போய் லைவ் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வாங்கன்னு தான் சொன்னேன். நான் தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுமேப்பா, நான் இங்கேயே லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இங்கே தான் போட்டேன்.
எப்போ வேணாலும் நான் என் வீட்டுக்கு போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், எனக்குன்னு சொல்லி இருக்கிற உரிமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது நடக்கத்தான் போகுது. அதே மாதிரி சூர்யாவையும் அவங்க அம்மா கூட சேர்த்து வச்சாச்சு. இனி அவங்க அம்மா இங்கேயே இருந்து அவங்க வீடியோ போடுறாங்களோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்களோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு சூர்யாவுக்கு ஒரு துணையாக பெத்த தாய் இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் தான் வந்து எங்கள் அம்மாவை பார்க்காம விட்டுட்டேன். எங்கள் அம்மாவை பார்த்துருந்தேன்னா நேரம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இதே வீட்டில் நான் வச்சுருந்தேன்னா எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்திருக்கும். அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ நெஞ்சு வலி வந்தப்போ பக்கத்தில் கூப்பிட்றதுக்கு மகனாக நான் இல்லை. நான் இருந்திருந்தேன்னு வைங்களேன், எங்கள் அம்மா நேரம் இந்த வீட்டில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன் வச்சுருந்தேன்னு வைங்க, எங்கள் அம்மா அங்கே இருக்காங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒன்று என்னை கூப்பிட்ருப்பாங்க, நான் டக்குன்னு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு ஓடியிருப்பேன். நான் இல்லாமல் இருக்க போய் தான் அந்த அம்மா அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் ஒத்தையிலேயே இருந்து நெஞ்சு வலியிலே அந்த அம்மா போயிருச்சு. இது தேவையா? அதை மாதிரி இந்த அம்மாவுக்கும் ஆகாதுங்கிறது என்ன நிச்சயம்? நம்மளுக்கு ஒரு பாடம். சரி ரைட்டு, எங்கள் அம்மா தான் வந்து ஆள் இல்லாமல் அந்த மாதிரி இதாகிருச்சு, ஒரு பிள்ளையாக இருந்து பார்க்க முடியாமல் போயிருச்சு. இதே சூர்யாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான், இவ தான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே. பசங்களை விட பசங்க கூட இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க அவங்க அம்மா. இப்போ சூர்யா கூட இருந்துட்டு போகட்டும் சந்தோஷமானு சொல்லி நான் எதிர்ப்பே சொல்லலையே. தாராளமாக இருந்துக்கங்க, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் இங்கேயே வச்சுக்க, அப்போ தான் எனக்கு என் வழி கிளியர் ஆகும். தாராளமாக இருந்துக்கங்க, இங்கேயே உங்கள் அம்மா வச்சு பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். இதுதான் உண்மை நடந்தது. நான் நல்லவன் தான், ஆனால் மக்கள் முன்னாலேயும் மீடியா முன்னாலேயும் கெட்டவனாக என்னை சித்தரிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ எனக்கு அதுதான் ஆசை. நான் வந்து ஒரு காம கொடூரன், காம வெறி பிடிச்சவன், பாய் அலசணும், மான் வேட்டை ஆடணும் அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்தேன்னா இப்போ அவங்க அம்மாவை வந்து இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதிப்பேனா? இல்லைப்பா, உங்கள் அம்மாவை அனுப்பி விட்ரு, இந்த வீட்டிலலாம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய சந்தோஷம் முக்கியமாக இருந்தா. ஆனால் எனக்கு அது முக்கியம் இல்லை, சூர்யாவோட சந்தோஷம்தான் முக்கியம். கடைசி காலம் அம்மாவுக்கும் வயசாகி போச்சு, அந்த அம்மாவுக்கும் கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை. சரி, இந்த நேரம் பெத்த தாய் நான் வந்து பார்த்துக்கிறதுல எந்த தப்பு, என்னை பெத்த தாய் தானே, கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னால் நானும் சம்மதம் கொடுத்துட்டேன். தாராளமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய உண்மையான கேரக்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, சரியா? மீடியா முன்னால் என்னை நீங்கள் கெட்டவனாக சித்தரிக்கிறீங்க, ஆனால் உண்மையான என்னுடைய சுயரூபம், உண்மையான என் மனசு என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், சூர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும், சுமிக்கு மட்டும்தான் தெரியும் குறிப்பாக. அதனால தான் இப்போ வரைக்கும் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் என் தங்கச்சிங்க என்னை ஆதரிக்கிறீங்க, என் மாப்பிள்ளைங்க என்னை ஆதரிக்கிறீங்க. இந்த ஆதரவு ஒன்றே எனக்கு ரொம்ப போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன். ரைட்டா? யார் என்ன சொன்னாலும் எதையும் நம்பாமல் எங்கள் அண்ணே நல்லவர், எங்கள் அண்ணே எதனால் சூர்யா கூட இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். சுமி அன்னைக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும், நாங்கள் எங்கள் அண்ணனை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிங்க நீங்கள் நம்புகிறீங்க. உங்கள் நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே வந்து வீண் போக மாட்டேன். கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும், சரிங்களா? இந்த மெசேஜோட இன்றைக்கி இப்போ காலையில் 8 நிமிஷம் வீடியோ முடிக்கிறேன். கமெண்டில் சொல்லுங்கள் நான் பேசுனது கரெக்டாக தப்பான்னு. ஓகே, பாய்.